5000 வாக்குகள் வித்தியாசத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பின்னடைவை சந்திச்சிருக்காரு. இந்த செய்தியை கேட்டு ஒட்டுமொத்த தமிழர்கள் இன்னைக்கு பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு ஆளுங்கட்சியோட சீஃப் மினிஸ்டர் சிட்டிங் சிஎம் இன்னைக்கு அவருடைய கொளத்தூர் தொகுதியில மண்ணை கவ போறார். நிச்சயமாக ஸ்டாலினோட டவுசர் கலண்டுருச்சு அப்படிங்கிற செய்தியெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? இந்த திமுக காரவங்க மீடியாக்காரவங்களுக்கு பணத்தை அள்ளி கொட்டி கொடுத்து என்னென்ன அட்டூழியம் பண்ணாங்க. திமுகவுக்கு எதிராக யாராவது சோசியல் மீடியாவில் பதிவே போட முடியாதுங்க. பதிவே போட முடியாது. பதிவு போட்டால் உடனடியாக அவங்கள ஸ்கெட்ச் போட்டு அவங்க வேணால் வெளியூரில் வெளி மாநிலத்தில் இருந்தால் கூட இந்த கேடுகட்ட திமுக அரசாங்கம் அவங்கள கைது பண்ணி ஜனநாயகத்தோட குரல் வலையை நெரிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக மக்கள் இன்னைக்கு திமுகவுக்கு சகட்டி மேனிக்கு பதிலடியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சிஎம் ஆல்ரெடி சிஎம்மோட கதை கொளத்தூரில் முடிஞ்சு போச்சு. உதயநிதி ஸ்டாலின் ஐசியூவில் இருக்கிற மாதிரி இப்போவா அப்போவா அப்படின்னு பயங்கரமாக தள்ளாடி பயங்கரமாக ஒரு தோல்வி முகம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உதயநிதியோட நிலைமை ஒரு படு அகல பாதாளத்தில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் சார் இந்த பாலியல் குற்றவாளியோட ஒன்றா சேர்ந்து பிரியாணிலாம் சாப்பிட்டார்ல, இந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் திமுகவோட தீவிர ஆதரவாளர் இருந்தால அவனோட சேர்ந்து பிரியாணியெல்லாம் சாப்பிட்டாரு. அவருடைய நிலைமையும் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அப்படிங்கிற செய்தியெல்லாம் உண்மையிலேயே பயங்கர சந்தோஷங்க, பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தமிழன் பிரசன்னா, ஐயோ அந்த கல்சடையெல்லாம் வெற்றி பெற்றுச்சுன்னா ஐயோ என்ன பேச்சு பேசுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவனும் தோல்வி அடைய போகிறான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் உண்மையிலே மகிழ்ச்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரோடி செல்வ பெருந்தகையோட டவுசரையும் கழட்டிட்டாங்க. அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. திமுகவோட அமைச்சர்களில் 33 பேரில் 31 பேர் மண்ணை கவ போகிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கூட பயந்தே போயிட்டேன் எக்ஸிட் போல் முடிவுகளை பார்த்து. திமுக 180 தொகுதிகளில் ஜெயிக்கும், 200 தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்னு பயங்கரமாக உருட்டினாங்களா, மீண்டும் இவங்கள சமாளிக்க வேண்டி வருமோ, இவங்க அடாவடித்தனம் பண்ணுவாங்களே, என்னென்ன சேட்டையை காட்ட போனாங்களோ அப்படின்னு. ஏன்னா அந்த சீப்பு செந்திலே போன்ற தற்குறிகள் கூட பயங்கரமாக சீனை போட்டு ஏண்டா அப்படியா இப்படியா அப்படின்னு அவங்களுடைய அந்த வாயிலேருந்து வருது பாருங்க வார்த்தைகளே ரொம்ப கேவலமான வார்த்தைகளாக இருக்கும். இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை போன்ற கல்சடைகளை இறக்கி விட்டு திமுக காரங்க என்னென்ன அட்டூழியம் பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ராஜா இருக்காப்புல பாருங்க, அவரும் இன்னைக்கு தோல்வி அடைய போறார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் கைத்தட்டி கொண்டாடலாம். அந்த அளவு சிறப்பான செய்திகளாக இருக்குது. இந்த தேர்தலில் தமிழக மக்கள் மௌனமாக மிகப்பெரிய புரட்சியே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா விஜய் மீது, விஜயோட கருத்தியல் மீது நமக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம். இருந்தாலும் பணமே கொடுக்காம சொல்லப்போனால் அவர் விஜய் பிரச்சாரத்துக்கு போனதே ரொம்ப கம்மியான நாட்களாக தான் இருக்கும், கம்மியான இடங்களாக தான் இருக்கும். அப்படி இருந்தும் தமிழக மக்கள் மத்தியில் விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து காசே கொடுக்காம நான் மிகவும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திமுக காரவங்கெல்லாம் அந்த திராவிட கட்சிகள், குறிப்பாக திராவிட கட்சிகள் பணத்தை கொடுத்து ஜெயிச்சிடலாம். ஐயா நம்ம 5 வருஷம் என்ன வேணால் ஆட்டம் போடலாம். 5 வருஷம் முடிஞ்சு தேர்தலுக்கு போகும்போது மக்களுக்கு ஒரு 1000 2000 கொடுத்து எப்படினாலும் அவங்களுடைய ஓட்டை வாங்கி வெற்றி பெறலாம் அப்படின்னு இங்கே இருக்கின்ற திராவிட கட்சிகள் நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையிலே அதெல்லாம் பார்க்கல ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. மக்களை அந்த மாதிரி பழக்கி ஒரு சாமானிய மனிதர்கள் கூட எங்களுக்கு தேர்தலெலாம் பணம் வேணும் பணம் வேணும் அப்படின்னு அந்த செய்தியெல்லாம் பார்க்கல ரொம்ப கொடூரமாக இருந்தது. அதுக்கெல்லாம் இன்னைக்கு டிவிகேவோட வெற்றி சாவுமணி அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிவிகேவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 6 மணியை தாண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 100 தொகுதிகளில் 2000 வாக்குகள் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்கவங்களுக்கும் செகண்ட் இருக்கவங்களுக்கும். அதனால் எப்படினாலும் தொகுதிகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படியோ திமுக வராது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. எப்பா நீ டிவிக்கே ஆண்டுக்க, ஏடிஎம்கே ஆண்டுக்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் திமுக மட்டும் ஆளவே கூடாது அப்படிங்கிறது தான். அதுவும் ஸ்டாலின்லாம் இனிமேல் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா அடேங்க அப்பா தமிழ்நாடு தாங்குமாடா அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு திமுகவை வச்சு செஞ்சுட்டு வராங்க.
மீண்டும் திமுக இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் வந்த மாதிரி திமுக 180 இடங்கள் 200 இடங்கள்ல திமுக வெற்றி பெற்றா உடனடியாக அடுத்த நாள் ஸ்டாலின் என்ன தெரியுமா பண்ணுவாரு? உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் கோபாலபுர குடும்பத்தை அப்படியே தூக்கிட்டு வந்து சட்டப்பேரவையில உட்கார வச்சிருப்பாரு. அப்பா உங்களுக்கு இனிமே தப்பா தமிழை படிக்கிறாரு தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் உங்களுக்கு சிஎம். துணை முதலமைச்சர் யார் தெரியுமா? அங்க பாருங்க உட்கார்ந்துருக்காரு சின்னன் சிறுசு புள்ள இன்பநிதி தான் அவங்களோட துணை முதலமைச்சர் அப்படின்னு பயங்கரமான சேட்டையை காட்டியிருப்பாங்க. நல்ல வேளை தமிழகம் தப்பிச்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அதிரடி திருப்பம் எங்க தெரியுமா நடந்திருக்கு? வெஸ்ட் பெங்கால்ல பாரதிய ஜனதா கட்சி சரித்திர வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. மொத்தம் இருக்கின்ற 293 தொகுதிகளில் நம்ம அந்த வீடியோ எடுக்கையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 192 இடங்களை மக்கள் வாரி வழங்கியிருக்காங்க. ரத்த காட்டேரி மம்தாவுக்கு வெறும் 96 இடங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. மதத்தை வச்சு 30 விழுக்காடு இஸ்லாமிய வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு மம்தா என்னென்ன ஆட்டம் போட்டுச்சு. அடேங்க அப்பா, போன தேர்தல் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சிஆர்பிஎஃப் வீரர், ஒரு இராணுவ வீரர், அவர் போஸ்டல் ஓட்டை பிஜேபிக்கு தான் நான் போட்டேன் அப்படின்னு அவர் ஒரு பதிவை போட்டதன் விளைவு இந்த மம்தா கட்சிக்காரங்க அவரை வீட புகுந்து அவரை அடித்து அவருடைய குடும்பத்தினரை தாக்கி கடுமையான அட்டூழியங்களை பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி மம்தாவோட அட்டூழியங்கள் எதுவுமே செல்லுபடி ஆகலை. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் திட்டமிட்டு தெளிவான பிரச்சாரம் மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்தாங்க. எப்பா நீங்கள் மம்தாவுக்கு பயப்பட தேவையே கிடையாது, ஒட்டுமொத்தமாக உங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம், மம்தா கட்சியினர் உங்கள்கிட்ட ரவுடிசம் பண்ண முடியாது அப்படின்னு துணை இராணுவ படையை வெஸ்ட் பெங்கால் முழுவதும் இறக்கி மக்களுடைய அச்சத்தை போக்கி இந்த வாட்டி வரலாற்று சாதனையாக படைச்சிருக்காங்க. இந்த சரித்திர வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் போற எல்லா பிரச்சார கூட்டத்திலையும் வெஸ்ட் பெங்கால் மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு உறுதிமொழியை கொடுத்துக்கிட்டே வந்தாரு. வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஊட்டினாரு. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தா பங்களாதேஷ்ல இருந்து திருட்டுத்தனமா வெஸ்ட் பெங்கால்ல ஒளிஞ்சு தங்கிட்டு இருக்காங்கல்ல, எல்லாரையும் பார்டரை தாண்டி அடித்து விரட்டும் அப்படிங்கிறத அமல்படுத்த வேண்டிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதனுடைய விளைவாக இன்னைக்கு மக்கள் வாரி வாரி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிரச்சார நேரத்தில் கூட பங்களாதேஷில் ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் கதறிட்டாப்ல, ஐயா பிஜேபி மட்டும் வெஸ்ட் பெங்காலை ஜெயிச்சிருச்சுன்னா அங்கே இருக்கின்ற பங்களாதேசிகளை மீண்டும் அடித்து விரட்ட போகிறாங்க, அதனால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு அந்த நேரத்தில் பங்களாதேஷோட எம்பி கூட கதறினாப்ல. இந்த கதறல் சத்தம் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்குகளாக மாறி இருக்கு. அது மட்டும் கிடையாது, வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப மோசமாக சட்டம் ஒழுங்கு இருக்கு. அந்த காட்டாட்சி நடந்த மம்தாவோட காட்டாட்சியை ஒட்டு மொத்தமாக தூக்கி விலக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படும், சரியான ஆட்சி வழங்கப்படும், சட்டத்தோட ஆட்சி வழங்கப்படும், பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு அடுக்கடுக்கான சித்தாந்த ரீதியான வாக்குறுதிகளை பாரதிய ஜனதா கட்சி வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. மக்கள் இன்னைக்கு நம்பிக்கையோட அதிரி புதிரியாக ஓட்டு போட்டிருக்காங்க. நான் பார்க்கல 192, இன்னும் நேரம் போக போக 200 தாண்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் மிகவும் ஆச்சரியமான முடிவை மக்கள் கொடுத்துருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்றியிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி திமுக ஆட்சி பண்ணதுக்கு திமுகவோட முதலமைச்சரை தூக்கி மூலையில் சொருவி மக்கள் வந்து டவுசரோட ஓட விட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சியை திமுக தமிழகத்துக்கு கொடுத்துருக்கு. ஆனால் அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக வெற்றி பெறுது அப்படின்னா உண்மையிலேயே அங்கே சிறப்பான ஆட்சி நடந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதுவும் சும்மா அப்படியே பெரும்பான்மை கிடைக்காம தத்தி புத்தி அந்த மாதிரிலாம் கிடையாது. 126 இடங்களில் நான் பார்க்கல கிட்டத்தட்ட 98 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி லீடிங்கில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, புதுச்சேரியிலையும் 2வது முறையாக என்டிஏ கூட்டணிக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. தேர்தல் நடந்த 5 மாநிலங்களில் 3 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்க போகுது அப்படிங்கிற செய்தி
மிகப்பெரிய செய்தி, தேசபக்தர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிற செய்தியாக மாறி இருக்கு. குறிப்பாக வெஸ்ட் பெங்காலோட வெற்றியை ஒட்டுமொத்த தேச மக்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி உறுதியான ஆட்சியை வெஸ்ட் பெங்காலில் கொடுக்கும். இந்த வெற்றி, வெஸ்ட் பெங்கால் வெற்றி 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய முக்கியமான வெற்றி. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.